மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேது பெட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. பெட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம தமிழ் வந்து எனக்கு பிரசவம் நடக்கும்போது நீங்க வரணும்னு சொன்ன விஷயம் எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உடனே அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வராங்க. மாம்சு உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸா ஒன்று பண்ண போறேன், அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. என்ன விஷயம் ஐசு சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது உங்ககிட்ட எப்படி சொல்றது, உங்களுடைய காதல் எப்படின்றது எனக்கு தெரியல, ஆனா உங்க மேல நிறைய காதல் நான் வச்சிருக்கேன்ல, அதோட அடையாளமா என்னுடைய காதலை உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. அப்படியா, அது என்ன விஷயம்? இல்ல, நான் வந்து உங்களுடைய பேரு டேட்டூ போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. என்ன அந்த காலத்துல மாதிரி டேட்டூ போட்டிருக்க மாம்சு, அதை காட்டுடும். ஆமா, எங்க கையில எங்கேயும் காணமேன்றாங்க. இல்ல, அதை நான் என் ஆட்டுக்குள்ள போட்டிருக்கேன் வித் யூ பர்மிஷன் சொன்னதும் ஐசன் சொல்லிட்டு ரொம்பவே சத்தமா கத்துறாங்க. சத்தமா கத்துனதுமே கருப்பு வந்து ஃபோன் பண்றாங்க. ஐயோ மாமா, என்னையா, என்ன விஷயம் சொல்லியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மாப்பிள்ள குழந்தைய காணும் மாப்பிள்ளன்னு சொல்லி கதறி அழுறாங்க. என்ன சொல்ற, குழந்தைய காணுமா? ஆமாயா மாப்பிள்ள, குழந்தைய காணோம். ஏ 3 பேர் போயிருக்கீங்களே, இனிய பண்றீங்க குழந்தைய தொலைச்சிட்டு. இப்ப மட்டும் நான் வந்தேன்னா என்ன நடக்கும் தெரியாது, நான் உடனே வருவேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை கூப்பிடுறாங்க. என்னையா செய்து, எதுக்காக இவ்வளவு பதட்டமா பேசுற, என்ன விஷயம்ன்றாங்க. அப்பா, சின்னம்மா, மலரு, கருப்பு மாமா எல்லாருமே 3 பேரும் குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தடுப்பூசி போட போனாங்க. இப்ப குழந்தை காரன் போன் பண்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலன்றாங்க. இந்த ராஜாங்க வீட்டு குழந்தையே தூக்குற தைரியம் யாருக்கு இருக்கு? இப்பவே நான் கமிஷனருக்கு போன் பண்றேன், நீ போப்பா போன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும், கண்டிப்பா இதை அவதான் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நேரா தமிழுக்கு போன் பண்றாங்க. தமிழ் வந்து சேதுவோட வீட்டுக்கு குழந்தை தூக்க போகலன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் கிளம்பி போகலான்னு பாக்குறாங்க. உடனே சேது கால் பண்ணதும் என்ன விஷயம், எதுக்காக போன் பண்ணீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. எங்கடி குழந்தை, அந்த மட்டும் இப்ப என்கிட்ட வரல, உன்னையும் உன் அப்பனையும் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நீயும் உன் அப்பனும் சதி பண்ணி தானே இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னதும், என்ன என் குழந்தை எங்க இருக்கு, இப்ப மட்டும் குழந்தைய காட்டல அவ்வளவுதான் சொல்லிட்டு சேது கோவப்பட, என்னது குழந்தைய காணுமா, உங்களால குழந்தைய பார்த்துக்க முடியலன்னா குழந்தைய தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே, என் குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி எழுறாங்க. இப்ப மட்டும் குழந்தை வரல, அப்படி இருக்கும் நான் எப்படியாவது குழந்தைய கண்டுபிடிச்சிடுவேன். ஒருவேளை குழந்தைக்கு கடத்தினதுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவன்றது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு சேது கோவமா போனை கட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப தமிழ் வந்து எனக்கு இப்பவே என் குழந்தைய பார்க்கணும், ஹாஸ்பிட்டல்ல தொலைச்சதா சொல்றாங்க, வாங்கப்பா இப்பவே போகலாம் வாங்கப்பான்னு சொல்லிட்டு தமிழ் அழுதுகிட்டே குழந்தைய தேடி போறாங்க. இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து கருப்பு, மோகனா எல்லாரும் ஹாஸ்பிட்டல் உள்ள போனதும் குழந்தைய கொடுத்தது நர்ஸ், குழந்தை இன்குபேட்டர்ல வைக்கிறதுக்காக தூக்கிட்டு போனது எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ உடனே சேது அங்க வராங்க. மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. இவரு எம்எல்ஏனதும் வணக்கம் சார், இல்ல கூடி சீக்கிரம் குழந்தைய கண்டுபிடிச்சிடுவோம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அப்ப அந்த பாட்டி மேல சந்தேகம் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. கரெக்டா அதே மாதிரிதான் பாட்டி தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. கடத்திட்டு போன பாட்டியோட போட்டோவை வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு தமிழ் கிட்ட ஒரு பக்கமும் சேது கிட்ட ஒரு பக்கமும் இருக்கு. அந்த போட்டோ வச்சு எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்ப வந்து சேது கிட்ட வந்து பயங்கர ஃபீலிங்கா இருக்கு, குழந்தைய காணுமேன்னு சொல்லி சேது ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் ஒரு பக்கம் குழந்தைய தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப குழந்தை தமிழ் கிட்ட கிடைக்க போதா, இல்ல சேதுவோட கையில கிடைக்க போகுதா, தமிழ் இனியும் குழந்தைய சேது கிட்ட விடுவாங்களா, இல்ல அவங்களே குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.